அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடும் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி புரட்டாசி 2 ஆங்கில வருடம் செப்டம்பர் 18, 2025. இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று காலை 9:28 வரை பூசம், பின்பு ஆயில்யம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதேபோல் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் அவங்க நினைக்கும் காரியங்கள் அனைத்தும் அவங்களுக்கு மனமாற நடந்து மன மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய வாய்ப்பை இறைவன் எம்பெருமான் அருளாலும் முருகப்பெருமான் துணையாலும் முப்பெருங்கடவுள் விநாயகப் பெருமானின் ஆசீர்வாதத்தாலோ அனைத்தும் இன்று பிறந்த ஜாதகர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்கிறேன். அதே போல் நீங்கள் பிறந்த நாள் கொண்டாடணுன்னா உங்களுடைய தமிழ் தேதியில் தான் நீங்கள் பிறந்த நாள் கொண்டாடணும். இப்போ ஆங்கில தேதி இன்று 18. இன்று பூசம் நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரமும் பிறந்தவங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடலாம், கருத்தில் கொள்ளுங்கள். மாறாக வேறு நட்சத்திரம், ஏன்னா தமிழ் தேதிக்கும் ஆங்கில தேதிக்கும் 1 நாள் 2 நாள் வித்தியாசம் வரும். குறைந்தபட்சம் 1 நாள் வரும். அதில் நட்சத்திரங்கள் மாறும், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ பூச நட்சத்திரம் 9:28க்கே நீங்கள் முடிஞ்சது. பூச நட்சத்திரக்காரர்கள் 9:28க்குள்ளே அவங்க பிறந்த நாளை கொண்டாடி இருக்கணும். மாலையில் கொண்டாடினாங்கன்னா அது அவங்களுக்கு பலனற்று போயிடும். இவங்க நேற்று ஆங்கில தேதியை பொறுத்த மட்டும் 17ஆம் தேதி அவங்க கொண்டாடி இருக்கணும். ஏன்னா பூச நட்சத்திரம் காலை 9:56க்கு ஆரம்பிக்குது. நேற்று கொண்டாடிருந்தாங்கன்னா அவங்க நட்சத்திரமும் பிறந்த நாளும் சிறப்பான பலன்களை தரும், கருத்தில் கொள்ளுங்கள். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி தெரியாது, தெரிஞ்சுங்க. நீங்கள் பிறந்த நாள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொண்டாடக்குள்ள அந்த பிள்ளைகளுடைய நட்சத்திரம் வருதா பாருங்கள். ஏன்னா பிறந்த நாளுக்கு சிறு குழந்தைங்களாக இருக்கக்குள்ள தாத்தா பாட்டிக்கிட்ட வரும் முன்னோருங்கிட்ட வர சொந்தக்காரங்கள் அனைவரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு அது நட்சத்திரம் இருந்தால் மட்டுமே அவங்களுடைய ஆசீர்வாத பலன்கள் கிடைக்கும். ஆசீர்வாதம் என்பது மிகவும் சுலபமானது இல்லை, கருத்தில் கொள்ளுங்கள். அவங்கள் பண்ணும் தர்மத்தின் அடிப்படையிலேயே அந்த ஆசீர்வாத பலன்கள் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அவங்கள ஆசீர்வாதம் பண்ணக்குள்ள அவங்க செய்த பூர்வ புண்ணிய தர்மங்கள் அந்த குழந்தையை காக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். அப்போ அந்த குழந்தையை காக்கக்குள்ள அந்த பிறந்த குழந்தை நட்சத்திரம்தான் அவங்க ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ளும். மாறாக வேறு நட்சத்திரம் இருக்கக்குள்ள அந்த பிள்ளைக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் போய் சேராது. அதனால் குழந்தைகளுக்கு இந்த பிறந்த நாள் கொண்டாடக்குள்ள அவங்களுடைய நட்சத்திரம் வருதான் பார்த்துட்டு அந்த பிறந்த நாள் டேட்டை குறிங்க. நீங்கள் வெறும் ஆங்கில டேட்டை மட்டும் வைத்து குறிச்சிங்கன்னா மாறுதல் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த பூச நட்சத்திரம் நேற்று ஆரம்பிக்குது, இன்று காலையில் முடியுது. பிறந்த நாள் கொண்டாடுறவங்க ஈவினிங் தான், அதாவது மாலை தான் கொண்டாடுவீங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடினா 2ஆம் தேதியில் ஆங்கில தேதி 18 பிறந்திருக்குன்னு அந்த பலன் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்காம போயிடும். எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறீங்களோ அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்துக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவர்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னா அவங்க பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுங்க. ஏன்னா சிறு குழந்தைங்களாக இருக்கக்குள்ள கண்டிப்பாக அதை தான் செய்தாகணும். பெரியவங்களாக இருந்தாலும் இதை தான் பண்ணணும். ஆனால் இந்த நடைமுறை வாழ்க்கையில் அது சாத்தியமாக என்னன்னு சொல்லி அவ்வளோ இணைக்க முடியாது, அதாவது இந்த சமுதாயத்தில். ஆனால் சிறு குழந்தைங்களுக்கு 100% நீங்கள் அவங்க நட்சத்திரத்தை பார்த்து தான் அவங்க பிறந்த நாளையே அதாவது கொண்டாட்டத்தை முடிவு செய்யணும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ திதி இன்று அதிகாலை 2:09 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. யோகம் அமிர்த யோகம், சித்த யோகம்.
சந்திராச நட்சத்திரம் பூராடம். ராசி பார்த்தீங்கன்னா தனுசு. சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த தனுசு ராசி, தனுசு லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாங்கி செல்லக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். ஏக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசனை ஏற்படுத்திடும். சந்திராசனை பொறுத்த மட்டும் அலைச்சல், மன உளைச்சல், கணவன் மனைவியுடைய பிரச்சனை, அலுவலகத்தில் முதல் போக்கு, மேலதிகாரிகளின் அவப்பெயர், விபத்து, கூட்டு மரணம் அனைத்தையும் கொடுத்து தான் இந்த சந்திராசனம். அதனால் சந்திராசனம் இருக்கக்குள்ள மிகவும் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளணும். அதே போல் தொலைதூர பயணங்களை தவிர்க்கணும். ஏன்னா முன்னோர்கள், ஞானிகளும் சரி முன்னோர்களும் சரி இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் அவங்களுடைய கருத்தை எழுதி வைத்திருப்பாங்க. நல்லா கருத்தில் கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் அனைத்தும் மாறி சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. நாகரிகம் என்றும் கலாச்சாரத்தில் உணவு முறையும் சீர்கெட்டு விட்டது, பழக்க வழக்கங்களும் சீர்கெட்டு விட்டது, நடைமுறை வாழ்க்கையும் சீர்கெட்டு விட்டது. கருத்தில் கொள்ளுங்க. நாகரிகம் தேவைதான், அது அநாகரிகமாக மாறிடக்கூடாது. ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்கிறவங்க நடந்து கஷ்டப்பட்டு நடந்தே செல்வாங்க. அது 5 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, 10 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, 15 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் நடுவில் போக்குவரத்து வசதியெல்லாம் வந்தாலும் ஏழைகளால் அந்த பயணத்தை மேற்கொள்ள முடியாமல் அவங்களும் நடந்தே சென்றாங்க. அவங்க ஆரோக்கியமான உணவு உண்டு, ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க. அதனால் அவங்க நடந்து வேலைக்கு சென்றார்கள், உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சு. ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லோரும் கார், பைக், பஸ்ஸு, போக்குவரத்து, ஆட்டோ இதிலெல்லாம் பயன்படுத்துவதனால இவங்க வேலைக்கு போய் திரும்பி வந்தவுடன் நடக்கிறதையே வேலையாக வச்சுருக்காங்க. கருத்தில் கொள்ளுங்க. இதிலிருந்து உங்களுக்கு என்ன உண்மை புரியும்னு உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு சத்தான உணவு வகைகளை சாப்பிட்ணும். அதே போல் இந்த துரித உணவுகளை 100% தவிர்க்கணும். தாய் தந்தையர்கள் நம்ம சிறு வயதில் இருக்கக்குள்ள அவங்க சொல்லும் கருத்துக்கள் எந்த அளவுக்கு நம்ம பெரியவங்க ஆனால் நம்ம அவங்க சொன்ன கருத்தை நினைத்து மனம் வருத்தம் படுகிறோமோ அதே நிலைதான் உடல்வாதிகள் வந்துட்ட பிறகு நாம் சாப்பிட்ட துரித உணவுகளை நினைத்து மனம் வருந்தும் வாய்ப்பு ஏற்படும். அதனால் இந்த துரித உணவுகளை தவிர்த்துவிட்டு உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு நடக்கிற வேலையை மிச்சப்படுத்துங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு வசந்தம் காத்து கொண்டு இருக்கும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:05 1:15, மாலை 6:30லேருந்து 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் அது வாழ்க்கையில் வெற்றியை தரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பயன்படுத்தினா ஜெயிக்கலாம். திருமண பாக்கியம், அதாவது திருமணம் அமையாதவங்க இந்த டைமை பயன்படுத்தி பேச்சுவார்த்தை பேசக்குள்ள அவங்களுக்கு நல்ல முடிவுகள் ஏற்படும். அதே போல் இந்த கௌரி நல்ல நேரத்தில் சுபவாரியம் சேர்த்து பயன்படுத்தக்குள்ள 100% வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு தேடி வரும். இன்று வியாழக்கிழமை என்பதால் குரு பகவான் தான் இன்றைய ஓரை கதாநாயகன். குரு ஓரை பார்த்திங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. குரு ஓரை முடிந்தவுடன் 2 மணி நேரம் அசுப வர, செவ்வாய் வர, சூரிய வர. அந்த 2 மணி நேரத்தை தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் 3 மணி நேரம் சுப வர, சுக்கிர வர, புதன் வர, சந்திரன் வர. இந்த 3 ஓரைகளை பயன்படுத்தினால் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்தது கண்டிப்பாக நடக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு வாட்டி பயன்படுத்திட்டு என்னடா இவர் சொன்னார் நடக்கலைன்னு சொல்லி முயற்சி செய்யக்கூடாது. ஒரு குழந்தை பிறப்பதுக்கே 10 மாத காலம் காத்திருந்து தான் அந்த குழந்தையை பெற்றெடுக்க முடியும். அதனால் பொறுமை காத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடந்தே தீரும்.
எது எப்படி இருந்தாலும் நவ கிரகங்கள் 9 மாதங்கள். இப்போ குழந்தை முழுசாக கருத்தரித்து வெளிவரத்துக்கு 10 மாதங்கள் கருத்து. ஆனால் ஒரு குழந்தை 9 மாதத்திலே பிறந்துடும். அது நவ கிரகங்களின் ஆசீர்வாதத்தால் பிறக்கக்கூடிய குழந்தை, கருத்தில் கொள்க. அதேபோல் எந்த ஒரு செயலை செய்தாலும் 9 மாதங்கள் நீங்கள் பொறுமை காத்து தான் இருக்கணும். தவறாமல் அதை பயன்படுத்தி கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கைமேல் தேடி வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நம்ம இந்த கௌரி நாளை நேரம் சுப்பவாரை பயன்படுத்துகிறோம், ஆனால் நம்மளுக்கு இல்லையே சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது. 9 மாதங்காலங்கள் பொறுமையாக காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படும். நீங்கள் பயன்படுத்தி பார்த்தா தான் தெரியும். எனக்கு சிந்தனையில் இப்போ செயல்படுத்தியது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு சொல்லும் கருத்துக்களும் இறையறலால் அன்றைய தினம் என்ன தோணுகிறதோ அந்த தான் பொது கருத்தாக சொல்லுவேன், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்க கொடுக்குறாங்கன்னா உடனே என்னால் பார்த்து உடனே சொல்ல முடியாது. காலதாமதமாகும். 2 நாள் 3 நாள் பொறுத்துருங்கன்னுவேன். அதுக்கப்புறமா தான் ஜாதகத்தை நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த காலகட்டத்தில் அவங்க ஜாதகத்தை எந்த நேரத்தில் பார்க்க சொல்கிறதோ அந்த நேரத்தில் தான் என்னால் பார்க்க தோணும். அவங்க ஜாதகத்தை இரவு 1 மணிக்கு பார்க்கணுன்னு சொல்லி விதி இருந்துச்சுன்னா இரவு 1 மணிக்கு தான் அந்த ஜாதகத்தை பார்ப்பேன். ஏன்னா எனக்கு தோணுனா தான் நான் பார்ப்பேன். இல்லை ஒருத்தருக்கும் ஜாதகம் கொடுத்து 3 நாள் ஆகிடும். அவங்களா ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஏன் ஜாதகம் முன்னம் பார்த்து சொல்லையான்னு. இருங்க, இன்னும் உங்களுடைய இறையருள் வரலை, நான் பார்த்துட்டு உங்கள் லைனில் வரணுவேன். இது எதுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இப்போ சொல்கிற ஒரு நாள் கருத்துக்களும் இன்னைக்கு இறைவன் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் நடுவில் இணைத்து சொல்கிறேன். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் வாழ்த்துலாம் நான் சொல்லிருக்க மாட்டேன், இப்போ தான் சொல்கிறேன். அது இறைவன் சொன்ன கட்டளை, கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் ஒரு பதிவில் தடுமாறி வார்த்தைகள் மாறக்கூடிய வாய்ப்புகளும் வரும். அதையும் நான் எதுவும் அதை கட்டலாம் பண்ண மாட்டேன். ஏன்னா இறைவன் இன்றைய நாளில் எந்த கருத்தை எந்த வித்தியாசம் இல்லாமல் சொல்ல வைக்கிறாரோ அதே கருத்தை தான் உங்களுக்கு நான் பதிவிடுறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ராகு காலம் மதியம் 1:30 to 3, யமகண்டம் காலை 6 to 7:30, குளிகை காலை 9 to 10:30. குளிகைனா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது, அது தீவினையே ஏற்படுத்தும். ஏன்னா மாந்தின்றது ஒரு இருள் கிரகம், அது வெளிச்சத்தை கொடுக்கறது முடியாத காரியம். அதனால் எந்த காரியத்துக்கும் இந்த குளிகைன்ற டைமை பயன்படுத்தக்கூடாது. அது நல்ல காரியம் இருந்தாலும் சரி, கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி. சில பேர் மனதில் தவறான கருத்துக்கள் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு நிறுவனம் வச்சுருக்காங்க வச்சுங்க. அவங்க அந்த பில்லை போட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அவங்க நினச்சிப்பாங்க, குளிகை டைமில் நம்ம பில்லை போட்டு கொடுத்தா நம்ம நிறுவனம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா குளிகனை பொறுத்த மட்டும் ஒரு வேலையை செய்தால் மீண்டும் மீண்டும் செய்ய தோணும் என்பது அவங்களுடைய எண்ணம். அந்த டைமில் பில்லை போட்டு கொடுப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு எதிர்பார்த்தது நடக்காது. கருத்தில் கொள்ளுங்கள். அது தீவினை தான் ஏற்படுத்தும். இப்போ பெரிய அமௌண்ட்டுக்கு பில்லை போட்டு கொடுக்குறீங்கன்னா அந்த பணம் வராமல் போயிடும். இல்லை மிகவும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் காலந்தாமதமாக வரும். அதனால் எக்காரத்தை கொண்டும் இந்த குளிகை டைமை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியும். அதே போல் சூலம் தெற்கு. கோயிலுக்கு சென்றால் தெற்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கும் ஏற்றணும். அதே போல் தெற்கு சைடும் பார்த்து தான் இறைவனை வணங்கணும். ஏன்னா இன்று தெற்கு தசநாதன் வழி நடத்துவதால் அந்த திசையிலேயே நம்ம சென்றால் நம்மளுடைய கோரிக்கைகள் 100% நிறைவேற்றப்படும். தெரிஞ்சுங்க. ஏன்னா கோயிலுக்கு
பள்ளிக்கு சென்றால், இப்போ பள்ளிக்கூடத்துக்கு சென்றால் வழிமுறைகள் இருக்கிறா போல, அலுவலகத்துக்கு சென்றால் கட்டுப்பாடுகள் இருக்கிறா போல, கோயிலுக்கு சென்றால் வழிமுறைகளை பின்பற்றணும். அப்போ தான் இறைவனுடைய அருளை பெற முடியும். சிவபக்தர்களாக இருந்தால் சோதனைகளும் வேதனைகளும் அவங்க அனுபவிச்சே தீரணும். அது பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில். அதுக்கப்புறம் அந்த பக்தர்களுக்கு எதிர்பார்க்காத பலனை அந்த சிவபெருமான் வழங்குவார். ஆனால் பெருமாள் பக்தனாக இருந்தால் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளை பொறுத்த மட்டும் அவருக்கு சோதிக்கவும் தெரியாது, வேதனை கொடுக்கவும் தெரியாது. உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்க அப்பப்பவே அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். அது உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில். ஆனால் இவரால் பிரம்மாண்டமான கொடுக்க முடியாது. கொடுக்கறது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் சிவபெருமானை பொறுத்த மட்டும் சோதனை வேதனைகளையும் கொடுத்து உங்களுக்கு முக்தியும் கொடுத்து உங்களை அளவில்லா மகிழ்ச்சி ஆற்றக்கூடிய அமைப்பை அவர் கொடுப்பாரு. ஆனால் அவர் கொடுக்கும் வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்கக்கூடிய மன தைரியம் இருக்கணும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சிவபெருமான வணங்கி அவருடைய சோதனையும் வேதனையும் தாங்கணுன்னா சன்னியாசியாக இருந்தால் மட்டுமே முடியும். இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறவர்கள் 100% அவங்க சிவபக்தனாக இருந்தாலும் கஷ்டத்திலும் துன்பத்திலையும் வாடிக்கொண்டிருந்தால் பெருமாளை அதாவது மனதார வணங்குங்க. 100% உங்களுக்கு அவர் மாற்றத்தை ஏற்படுத்தி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை ஏற்படுத்துவார். நான் சிவன் பக்தன், முருகபக்தன் தான். பெருமாளை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் பெருமாளுடைய குணம் தான். கஷ்டங்கள் வரக்குள்ளேயும் சரி, மகிழ்ச்சிகள் வரக்குள்ளேயும் சரி, நான் சிவனை தான் வணங்குவேன். எப்படியாப்பட்ட சோதனைகள் வந்தாலும். ஆனால் அனைத்து தெய்வங்களும் ஒன்று. ஏன்னா பெருமாள் காக்கும் தெய்வம். தன் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் உடனே துணை புரிவார், ஆசீர்வாதம் செய்வார், அதிலிருந்து விடுதலை செய்வார். ஆனால் சிவபெருமான் நிதானமாக நிறுத்தி தான் செயல்படுவார். கருத்தில் கொள்ளுங்கள். நிறைய பேர் சிவன் கோயிலில் போய் வேண்டிட்டு சிவன் பக்தனாக இருக்கிற என் சோதனைகளையும் வேதனைகளையும் தீரலையே என்று நானே காதால் கேட்டிருக்கேன். ஆனால் சிவபெருமான் அது பண்ண மாட்டார். கருத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய வேதனைகளும் சோதனைகளும் தீர வேண்டும் என்றால் பெருமாளை வணங்கினீங்கன்னா 100% அது தீர்ந்துடும். அதே போல் பெருமாள் கோயிலுக்கு சென்றீங்கன்னா பெருமாளையும் அம்பாளையும் வணங்கிட்டு கோயிலை சுற்றிட்டு அது 3 முறை சுற்றுறீங்களோ, 1 முறை சுற்றுறீங்களோ, இல்லை 9 முறை சுற்றுறீங்களோ, அது உங்களுடைய விருப்பம். எக்காரத்தை கொண்டும் கோயிலில் அமரக்கூடாது, கிளம்பி வந்துடணும். அதே போல் கோயிலுக்குள்ளே செல்லக்குள்ளே தான் தானத்தை போடணும். வெளியிருந்து வரக்குள்ளே எப்படியாப்பட்ட ஊனமுற்றுள்ளாக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் தானம் செய்யக்கூடாது. ஆனால் உணவு வாங்கி கொடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்துக்குது. அதே போல் சிவபெருமான் கோயிலுக்கு சென்றால் சிவபெருமானையும் பார்வதி அம்மாவையும் வணங்கிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிடமாவது கோயிலில் அமர்ந்து தான் வரணும். அப்போது தான் நீங்கள் வணங்கியது உங்களுக்கு, அதாவது என்ன வேண்டிங்களோ அந்த பலன் நடக்கும். அதே தான் கோயிலுக்கு வெளியே வரக்குள்ள எப்படியாப்பட்ட ஊனமுற்றுள்ளாக இருந்தாலும் தர்மம் வணங்கக்கூடாது, உணவு வாங்கி கொடுக்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். ஏற்கனவே டைம் நிறையா ஆயிடுச்சு, அதனால் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், இன்பமயமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் ஒரு பெருமையும் ஒரு மகிழ்ச்சியும் உங்களை தேடி வரும். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இன்று அன்பு அதிகமாக கிடைக்கும். இல்லத்திலும் சரி அலுவலகத்திலும் சரி இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக உங்களுக்கு செல்லும். கடகராசியை பொறுத்த மட்டும் ஒரு வெற்றியோ ஒரு கீர்த்தியோ உள்ளத்தில் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாள். கடகராசிக்கு அற்புதமான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் பணவரையும் பொருள் வரையும் எதுவும் இல்லை. உடல் வியாதிகளும் உடல் சோர்வும் உடல் அசதியும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். துலா ராசியை பொறுத்த மட்டும் பணவரையும் பொருள் வரையும் எதுவும் இல்லை. கோபம் அதிகமாக வரும். அதனால் கோபத்தை அடக்கி
சாந்தமாக இருந்து இன்றைய நாளை செலவு செய்யுங்க. மேல் அதிகாரியின் சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து இந்த நாளை செலவு செய்யுங்க. அப்போ தான் இந்த நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு அமையும். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் முயற்சி எடுத்து தான் செய்தாகணும். ஆனால் முயற்சி திருவினையாக்கும், வெற்றி பெறுவீங்க. மிச்சப்படி இந்த பண வரியும் பொருள் வரியும் எதுவும் இல்லை. எது செய்தாலும் முயற்சி எடுத்து தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் செய்தாகணும், கருத்தில் கொள்ளுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்று உடல்வாதிகள் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஓய்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். உணவு கட்டுப்பாடு தேவை. பண வரியும் பொருள் வரியும் எதுவும் இல்லை, கருத்தில் கொள்ளுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள், அற்புதமான நாள். கணவன் மனைவிடைய ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும். மேல் அதிகாரிகிட்ட பாராட்டுகளும் பரிசுகளும் பெறுவீர்கள். அற்புதமான நாள் மகர ராசிக்காரர்களுக்கு. கும்பராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களுடைய பரிவு, கருணை, உதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளுங்க. எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்தவங்களுடைய உதவி, பரிவு, கருணெல்லாம் இது போல சூழ்நிலை தான் ஏற்படும். அதனால் விழிப்புணர்வு இந்த கும்பராசிக்காரர்கள் உங்களை தற்காத்து கொள்ளுங்க. மீனராசியை பொறுத்த மட்டும் அன்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவியுடைய நெருக்கமும் ஒற்றுமையும் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலும் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. மேல் அதிகாரிகிட்டையும் அன்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். மீனராசியை பொறுத்த மட்டும் அற்புதமான நாள். இந்த தனுசு ராசியை பொறுத்த மட்டும் சந்திராசி இருப்பதால் மிக கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. ஏக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.